எலெக்ஷன் ஆஃபீஸில் நியூ அப்டேட் நியூ ஃபார்ம். ஓட்டர் ஐடி தொலைந்து விட்டதா, அல்லது நம்மளை ஓட்டர் ஐடி ரீப்ளேஸ் பண்ணணுமா, அல்லது நம்ம அப்ளை பண்ணியும் இன்னும் நம்ம ஓட்டர் ஐடி வீடு தேடி வரலையா, நம்ம ரீகரெக்ஷன் பண்ணியும் நம்மளோட ஓட்டர் ஐடி ரீகரெக்ஷன் ஆகலையா, இந்த நியூ அப்டேட்டில் நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறது, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஓட்டர் ஹெல்ப்லைன் அதோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் ஓட்டர் ரிசர்வேஷன் அதில் கிளிக் பண்ணுங்கள். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்ம் 8 நியூ அப்டேட் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி சென்ட் கொடுங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஐடி நம்பர் டைப் பண்ணி டீட்டெயிலில் கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸ் கிளிக் பண்ணுங்கள். கேவிசி எல்லாமே டீட்டெயில் காமிக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள், இமெயில் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வித்தவுட் கரெக்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஐ அக்ரி டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நேம் ஆஃப் அப்ளிகேஷன், எந்த பிளேஸ், எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட் ஆகிடுச்சு. ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அகெயின் ஹோம் பேஜ்க்கு வாங்க. கீழே எக்ஸ்ப்ளோர் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அதில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் ஐடி அதில் பேஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.